பிரியமானவர்களே, ருசித்துப்பார் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நாள் ஆண்டவருடைய குணாதிசயத்தை நம்ம பார்த்துட்டு வரோம், அப்படி தானே? இன்றைக்கு நம்முடைய ஆண்டவருடைய ஒரு குணாதிசயத்தை சொல்கிறேன். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது, பரிசுத்தத்தில் மகத்துவமானவர் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்படியானால் நம்முடைய ஆண்டவருடைய குணாதிசயம் என்ன? பரிசுத்தத்தில் மகத்துவமானவர். பரிசுத்தமானவர்னு மட்டும் சொல்லலை, பரிசுத்தத்திலே மகத்துவமானவர். அது நம்முடைய ஆண்டவருடைய ஒரு குணாதிசயம். இன்னைக்கு அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பரிசுத்தத்தில் மகத்துவமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அப்படியானால் நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தத்தில் அப்படி மகத்துவமானவர். வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்படி பரிசுத்தத்தில் உச்ச நிலை தான் என்னது? பரிசுத்தத்தில் மகத்துவமானவர். பரிசுத்தமாக இருக்கிறதே பெரிய விஷயம், ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். எந்த பாவம் செய்யாமல் எந்த ஒரு குற்றமும் இல்லாமல் இருக்கிறது ஒரு பெரிய விஷயம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அந்த பரிசுத்தத்திற்கே மகத்துவமானவர். நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் ஏசப்பா சொல்கிறார், அப்படி தானே? பரிசுத்தத்தில் மகத்துவமான தெய்வம், அவரை சார்ந்து இருப்போமையானால் நாமும் பரிசுத்தராய் மாறலாம். எப்படி ஒரு காந்தத்தோடு ஒரு இரும்பு அல்லது ஒரு கொண்டு பின் ஒட்டி இருக்கும் பொழுது இது காந்தமாகிறதோ, காந்த சக்தியை கொஞ்சம் பெறுகிறதோ, அதுபோல் பரிசுத்த மகத்துவமாக இருக்கிறவர், பரிசுத்தத்தில் மகத்துவமான அந்த ஏசப்பாட்டை நம்ம சார்ந்து இருப்போம். நம்முடைய வாழ்க்கையும் பரிசுத்தமாய் மாறும். நம்ம பரிசுத்தமாய் மாறினா நம்ம பரலோகத்துக்கு சொந்தக்கார பிள்ளைகளாய் மாறலாம். ஓகே, நாளைக்கு நம்முடைய ஆண்டவருடைய இன்னொரு குணாதிசயத்தோடு உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.